விஏஓ மேல் சாணியை கரைத்து ஊற்றிய திமுக அனுதாபி. திமுக எம்எல்ஏ பேசிய ஆடியோ காட்டு தீயாக வைரல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வடக்கநந்தல் மேற்கு கிராமத்தில் தமிழரசி என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். அதே அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருபவர் சங்கீதா. சங்கீதா அதே ஊர் என்பதாலும் ஆளும் திமுக கட்சியின் பின்னணியை கொண்டவர் என்பதாலும் அலுவலகத்துக்கு சரியாக வருவதில்லையாம். விஏஓ என்ற முறையில் தமிழரசி அது குறித்து சங்கீதாவிடம் கேட்டுள்ளார். அப்போதிருந்து இவர்களுக்கு இடையே பிரச்சனை வெடித்துள்ளது. இதை மையப்படுத்தியே கடந்த 2024 டிசம்பர் 16ஆம் தேதி மாலை விஏஓ தமிழரசியை அலுவலகத்துக்குள் வைத்து பூட்டிவிட்டார் சங்கீதா. இந்த சம்பவம் வீடியோவாகவும் இணையத்தில் வைரலானதை அடுத்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சங்கீதா. இதனால் தமிழரசி மீது இன்னும் அதிகமான கோபம் கொண்டார். இப்படிப்பட்ட சூழலில்தான் நேற்று வழக்கம் போல் ஆபீஸுக்கு வந்த தமிழரசி பணியில் இருந்துள்ளார். அப்போது திடீரென உள்ளே நுழைந்த சங்கீதா தமிழரசியை பார்த்ததுமே மோசமான வார்த்தைகளில் திட்டியுள்ளார். இதனையடுத்து பிறகு தமிழரசி மீது கரைத்து வைத்த மாட்டுச்சாணத்தை ஊற்றிவிட்டு, என்னுடைய ஊர்ல இருந்துகிட்டே எனக்கு எதிரா புகார் தரத்துக்கு உனக்கு எவ்வளவு தைரியம், என்னை பகச்சுக்கிட்டு என் ஊர்லயே நீ வேலை செய்வியா என்று கேட்டு விஏஓ தமிழரசியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அடித்து உதைத்துள்ளார். இதை பார்த்து பதறிப்போன அங்கிருந்த பொதுமக்கள் விரைந்து சென்று சங்கீதாவிடமிருந்து தமிழரசியை மீட்டுள்ளனர். இதற்கு பிறகே ஊர் மக்களின் உதவியுடன் கச்சிராபாளையம் போலீசில் புகார் தந்துள்ளார் தமிழரசி. பிறகு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு தமிழரசி அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. கண்ணீர் பேட்டி. பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தமிழரசி, நேற்று காலை 11:30 மணிக்கு நான் வேலையில் இருந்தபோது அங்கு வந்த சங்கீதா ஆபீஸ் பின்பக்க கதவை மூடினார். அவர் கையில் ஏதோ பிளாஸ்டிக் பை இருந்தது. உடனே அந்த பைக்குள் கையை விட்டு சாணியை எடுத்து என் முகத்துல அடிச்சார். அதில் நான் தடுமாறியதும் உடனே என்னோட துப்பட்டாவை பறித்து என்னை கீழே தள்ளி தலைமுடியை பிடிச்சு அடித்தார். என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க, கொல்றாங்கன்னு கத்தினேன். அதுக்கு சங்கீதா, இது என்னோட ஊருடி, நீ எப்படி இங்க வேலை செய்யறன்னு பாத்துடுறேன், உன்னை யாரு காப்பாத்துவாங்கன்னு பாத்துடுறேன், உன்னை சாகடிக்காம விடமாட்டேன் என்று கத்திக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருந்தார் என்று கதறி அழுதுள்ளார். பெண் கிராம நிர்வாக அலுவலர் பட்ட பகலில் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனிடையே கிராம உதவியாளர் சங்கீதாவை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். தொடர்ந்து அவரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம். இதற்கிடையே ஒரு ஆடியோ தற்போது வெளியாகி பகீரை கிளப்பியுள்ளது. அதில் திமுக எம்எல்ஏ உதயசூரியன் தமிழரசியை மிரட்டும் விதமாக பேசியுள்ளார். குறிப்பாக, நன்றாக வேலை செய்யவில்லை, நீ ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை, ஒழுங்காக இருந்து கொள், பார்த்துக் கொள்கிறேன் என மிரட்டும் தொனியில் பேசியுள்ள ஆடியோவை தமிழரசி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இது மேலும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. ஹலோ, வடக்கணத்துல வியோவா? ஆமாங்க, நான் உதயசூரியன் எம்எல்ஏ பேசுறேன் சார். வணக்கம். பிளட் நடக்குது, நீ குறிப்பிட்ட நேரத்துல வந்து குறிப்பிட்ட நேரத்துல போனா என்ன அர்த்தம்? இல்லைங்க சார், ஃபீல்டுல தான் மழையில வந்து ஆரை நனைஞ்சிட்டே வந்து என்னை பாக்குறாங்க. அவங்க பாண்டியங்க பண்ணி என்ன ஒரு நான் தகறேங்க சார். நம்ம ஏரியாவிலே இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணா என்ன அர்த்தம் சார்? நான் ஃபீல்டுல தான் சார் இருந்தேன். முதலமைச்சருக்கு கூடும் இதெல்லாம் வந்து பிளட் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க கூடாது சார். நான் ஃபீல்டுல தான் சார் இருக்கேன். நான் என்னைக்கு வரேன் நாங்க என்ன பார்த்தேன், நீ என்ன கேட்டேன், இது வரைக்கும் நீங்க காணாங்கடை வந்து எம்எல்ஏ என்ன பார்த்து கேட்டேன் சார். நான் எல்லா டைம்லயுமே ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். நீங்க ஆரை கேட்டு பாருங்க, தாசில்தார் கேட்டு பாருங்க. நான் இல்லாத நாளே கிடையாது. எல்லா நாளுமே கேக்குறேன். வாயா வரியா, என்னகிட்டே பேசுற, நீ தாசில்தார பேச சொல்லி சொல்ற, வாய கலெக்டர்கிட்ட கேக்குறேன். நீங்க வரீங்க போறதெல்லாம் பார்த்து ஆரையை கேட்கணுமா? நானு வை போன வை தகரையா நீ? ஆமாங்க சார். வை 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 சார். பொதுமக்கள் யாராவது என் மேல குறை சொல்லி இருந்தா கேளுங்க சார். பொதுமை என்ன, நான் என்ன கேனே நான் சொல்றேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளா நீங்க என்னை பாருங்க, நான் இருப்பேன். சரி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.